ஹாய் கைஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் நிறைய மழை பெஞ்சு சளி பிடிச்சிருக்கு. அதனால் மம்மியோட நாட்டு வைத்தியம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? வெளியிலேருந்து இது தூதுவளைப்பா, முள் இருக்கும், நல்லாவே தெரியுதுல்ல. இது வெளியிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட துளசி ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அழகாக நாங்கள் வீட்லேயே அழகாக துளசி வளர்க்குறோப்பா. அது இப்போ பழையில் நல்லா ஈரமாக தெரியுதா உங்களுக்கு? மம்மி பறிச்சிட்ருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு மழை டைம்லலாம் சளி பிடிச்சிச்சின்னா நீங்களும் இது மாதிரி வீட்லேயே நேச்சுரல் ரெமெடி பண்ணுங்கள், போதுமானது. ஓகேவா? இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. போயிட்டு இது ஒரு வாஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்போது தூதுவளை துளசி ஆல்ரெடி நம்ம பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இப்போ மழை பெய்யுது, உங்களுக்கு கீழே தரையில் பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ இப்போ ஓமவல்லி இது நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக வளர்க்குறோம். ஓகேவா? இந்த ஓமவல்லியும் பறிச்சிக்கலாம். அப்படியே நம்ம தொட்டிலேயே இன்னொன்று வளர்க்குறோம், கொடி வெத்தலை. ஓகேவா? இதெல்லாம் மம்மியோட வேலை தான். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அழகாக கொடி வெத்தலை எப்படி அழகாக படர்ந்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ செய்யப்படுற கஷாயத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எடுத்துக்கோங்க மம்மி. எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கணும்ப்பா, மழை தண்ணியில். அதுவே கழுவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட்டு வெத்தலை, நல்லா கொழுந்து வெத்தலையாக எடுத்துக்கோங்க. இது மருந்து தயாரிக்கனே உள்ள வெத்தலை. நார்மலாக எல்லோரும் வெத்தலை பார்க்க போட்டு மெல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு வெத்தலை இருக்குது. இது மருந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெத்தலைப்பா. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன மம்மி? நாட்டு வெத்தலையா? சாம்பிராணி வெத்தலையா? இது மேக்ஸிமம் எல்லோரும் சும்மா நார்மலாக வெத்தலை போடுவாங்கள்ல, அவங்களாம் இதை போட மாட்டாங்க. இது கஷாயம் அந்த மாதிரி போடுறதுக்கு தான் இந்த வெத்தலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது மம்மி எல்லாமே பறிச்சிட்டாங்க. அப்படியே வாங்க உங்களுக்கு ஒரு காட்டுறேன். இதோ இப்போது தூதுவளை, துளசி, ஓமவல்லி, வெத்தலை அப்படி இது எல்லாமே இருக்கா. நெக்ஸ்ட் என்ன மம்மி ஆட் பண்ணுவோம்? கருநொச்சி. எல்லாமே நாங்கள் வீட்டிலே வச்சுருக்கோம். கருநொச்சி எங்கள் வீட்டில் இருக்குது. அதுவும் நுனியில் இருக்கும்ல, அந்த கொழுந்து கருநொச்சி. இதோ நான் ஃபுல் வியூ காட்டுறேன். இது நம்ம வாசல்லே வளர்த்துருக்கோம்ப்பா. மம்மி பறிச்சிட்ருக்காங்க. அதையும் கொழுந்தாக பார்த்து பறிச்சிக்கலாம். ஓகேவா? கருநொச்சி, சாதா நொச்சின்னு நிறைய இருக்குது. கருநொச்சி நம்ம மருந்துக்கெலாம் நல்லாவே கேட்கும். ஸோ இப்போ அதையும் பறிச்சாச்சு கைஸ். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ மம்மி இதெல்லாம் நல்லா ஒரு வாஷ் கொடுக்க போகிறாங்க. ஸோ சிங்கில் அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு நல்லா அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஓகேவா? அப்படியே இதிலே ஒதுக்கிக்கோங்க. முன்னெல்லாம் வேறு கொடுக்குது கையில். அப்படியே இதெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்று ஒன்றா அப்படி அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சளி பிடிச்சிருக்குன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சீக்கிரம் சளி நிற்கும். ஓகேவா? வேறு எதுவும் தேவையில்லை. இங்கிலீஷ் மெடிசன், டேப்லெட் இதெல்லாம் இதுக்கு பதிலாக இது போட்டாலே போதுமானது. ஆக்சுவலாக காலையிலே வாய்ஸ் வரமாட்டேங்குது. நான் அப்படியே கஷாயம் குடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட வாய்ஸில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது. இப்போது என் வாய்ஸ் இருக்கிற டோனுக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கஷாயத்துக்கு அப்புறம் வரப்போகிற டிஃப்ரென்ஸையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்களே லைவாக என் வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாப்பா. ஓகேவா? இப்போது வாஷ் நல்லா பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கஷாயத்துக்கு தேவையான அனதர் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் பூண்டு, அப்புறம் சீரகம், கல்லுப்பு, பெருங்காயம், அப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருக்க இந்த வெரைட்டி ஆஃப் லீவ்ஸ். நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே, தூதுவளை, துளசி, கருநொச்சி, இது ஓமவல்லி. இது எல்லாத்தையும் போட்டு இடிக்கல்ல நாங்கள் முன்னாடிலாம் இடிச்சுப்போம். இப்போ இடிக்கல் கொஞ்சம் டேமேஜாக கிடக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிக்கலாம். ஓகேவா? அடித்து அதோட சாறு எடுக்கணும். அதை நான் மம்மி எப்படி எடுக்கிறாங்கன்னு காட்டுறேன். இப்போ நான் காட்டின அந்த ஐட்டம்ஸ்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட அங்கே வாஷ் பண்ணியிருக்க லீஃப் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணுறாங்கப்பா. எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாமாம்மா? எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். நாங்கள் 2 பேருக்கு தான், எனக்கும் மம்மிக்கும் சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காக 2 பேருக்கு கஷாயம் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த
ஊதுவலையா அது பேர் நம்ம தூதுவலையில் முள்ளெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட்லாம் சில பேருக்கு வரும். இப்போ நம்ம அரைச்சி கசாயம் எடுக்கிறதுனால நம்ம முள்ளோட அப்படியே இதில் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம சாறு பிழிஞ்சு எடுக்கிறதுனால நல்லா அது அரைஞ்சிரும். அதனால் முள் பிரச்சனையே கிடையாது. அரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டுவோமா, வடிகட்டி அதுலேருந்து சாரை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, பார்ப்போம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு. இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், நான் காட்டுறேன். இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் தூக்கி வச்சு நல்லா ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. ஓகேவா, யூ கண்டினியூ. நான் உங்களுக்கு சவுண்ட் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகேவா கைஸ், இப்போ இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. வித்தவுட் வாட்டர், தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட இலையிலேயே வந்துட்டு நார்மலாகவே வாட்டர் கண்டென்ட் உள்ள இலைகள் தான் எல்லாமே. அது ஓமவல்லி நல்லாவே நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் உள்ள லீவ்ஸ். ஸோ அதுலேருந்து நிறைய வாட்டர் வந்து இறங்கும். அப்படியே எந்த ஒரு சுத்தமாக ஒரு வாட்டர் கூட ஆட் பண்ணாமல் மம்மி அரைச்சி எடுத்துருக்காங்க. இதை விட இன்னும் பெட்டர் நம்ம இடிக்கல்ல இடிச்சு எடுத்துட்டோம்னா இன்னும் சூப்பர். ஓகேவா, இப்போ வந்து ஒரு ஃபில்டர் வச்சு அழகாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படியே உங்களுக்கு மழை பெய்யுற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குப்பா. ஸோ எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க. சளி பிடிச்சா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நாங்கள் காட்டுற கசாயத்தை போட்டு குடிங்க, சீக்கிரம் சரியாயிடும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அழகாக சார் வடியது தெரியும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். இது வந்து வெறும் தனியாகவே இருந்திருக்கும். இப்போது அந்த இலையில உள்ள சார் மட்டுமே இதை நம்ம குடிக்கும்போது நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் இருக்கும். ஹெல்த்தும் சீக்கிரம் க்யூர் ஆகும். இது நிறைய ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த அளவுக்குலாம் குடிக்கணும் அவசியமே இல்லைப்பா. ஆளுக்கு 2 வாய் அளவுக்கு குடிச்சா போதும். இது வந்துட்டு நம்ம ராவாக ரெடி பண்ணுறதுங்கிறதால நிறையலாம் குடிக்கக்கூடாது. கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம பண்ணி குடிக்கணும். ஓகேவா, நம்ம சாறு எடுக்கிறதுக்கு அவ்வளோ இலைகள் தேவைப்படுதுனால நம்ம அவ்வளோ காட்டணும். பட் அதோட சாரோட குவான்டிட்டி இந்த அளவுக்கு இருக்கும். இதை நம்ம பிரித்து 2 பேர் குடிப்போம். ஓகேவா, கம்மியான குவான்டிட்டிஸ் தான் இந்த மாதிரி கசாயம்லாம் குடிக்கணும். அதுவே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நல்லா சாறு குடிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மம்மி இன்னும் கொஞ்சம் பண்ணணுமா, இன்னும் கொஞ்சம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து கொடுத்துடலாம். மழையில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் குடிக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லாரும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இது குடிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல எவ்வளோ ஒரு டார்க் க்ரீனிஷ் கலரில் நம்ம கையை வச்சு அப்படியே புழியும் போது கீழே அப்படியே சாறு நல்லா வருது தெரியுது. இதில் சுத்தமாக நம்ம தண்ணி ஊற்றல, அப்படியே அதில் உள்ள சாறு இது கம்ப்ளீட்டாக சாறு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா மேலே உள்ளது சக்கையாக ஆயிடுச்சு. இப்போ அதில் உள்ள சாரெல்லாம் இப்போ நம்ம எடுத்துட்டோம். அதையும் ஃபைனலி மம்மி விட மாட்டேன்டான்னு போராடிட்டு இருக்காங்க. இது என்னங்க, நம்ம என்ன காசா பண்ணமா, இது நம்ம வீட்டில் விளையிற நேச்சுரலான ஆரோக்கியமான மெடிசனல் லீவ்ஸை வச்சு பண்ணுற கசாயம். இதெல்லாம் நம்ம விடவே கூடாது. நல்லா சக்கையாக புளிஞ்சு எடுத்துடணும். எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். இந்த ஜென்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஹெல்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா, ஃபைனலி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சாறு ரெடி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு தடவை அடிக்கணுமா? ஓ நெக்ஸ்ட் இதையே இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணணுமா? சரி, இந்த சக்கையை திருப்பி எடுத்து புரிய போறீங்கன்னு நினைச்சேன். இப்போ இதில் வந்து அப்போ நீங்கள் அம்மா வந்து புரியும்போது பார்த்துருப்பீங்களா, அப்போ சேர்த்துதான் தெப்பிக்கலாம் விழுந்துருக்கும். அதனால இது செகண்ட் ஃபில்டர் பண்ண போகிறாங்க. ஓகேவா, செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணும்போது இது இன்னும் நல்லா ஃபைனாக கிடைக்கும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. ஸோ இது செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணுறாங்க. அப்படியே கீழே பாருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக கஷாயத்தை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது அதில் உள்ள ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் அப்படியே ஃபில்டர் ஆகிடும். ஓகேவா, இப்போது இது ஒரு லைட் ஹீட் கொடுக்க போகிறோம்ப்பா. பிகாஸ் இது ராவாக ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கிளைமேட் வேறு ரொம்ப சில்லாக இருக்குது. ஸோ இது அப்படியே கொடுத்தா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஒரு லைட் ஹீட், ரொம்ப இல்லை லோ ஃப்ளேமில் ஒரு லைட் ஹீட் விட்டு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை காலையிலே ஜாம் ஆகுது, கேஸ் ஆன் ஆயிடுச்சுப்பா. ஸோ இப்போ வந்து இந்த கசாயத்தை ஒரு லைட் ஹீட் கொடுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த கசாயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஃப்ளேம் இருந்தால் போகும். ஒரு லைட் ஹீட், கலப்பலன்னு கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹீட்டுக்காக காட்டேன். அதில் வந்து நம்ம இப்போ மழை நேரம் அது இப்போ நம்ம சாரில் அது சில்லுன்னு இருக்கும். அது அப்படியே நம்ம இன்டேக்காக உள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கும், அப்ளைட்டபிளாக இருக்காது. ப்ளஸ் நம்ம ஹெல்த்துக்கு இந்த மாதிரி ரொம்ப சில்லுன்னு குடிக்கிறத ஒரு லைட் ஹீட் கொடுத்து குடித்தோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஆவி அதில் லைட்டாக வருது. இப்போ இது ரெடிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, ரெடி. அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, நல்லா தெரியும். ஓகேவா, இந்த மழைக்கு அழகாக கோல்டு உள்ளவங்களாம் இந்த கசாயத்தை ரெடி பண்ணி குடிங்க. ஓகேவா, இப்போ நானும் என் மம்மியும் இதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணும்போது என்னோடய வாய்ஸில் இருக்கிற சேஞ்சஸை வச்சு ஸோ இதோட ரிசல்ட்டை இது ஒர்க்கபிள் இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இது மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ்லாம் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நெக்ஸ்ட் நல்ல ஒரு கண்டென்ட்லாம் அப்டேட்ஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ரெடி ஃபார் ட்ரிங்க். இப்போ இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இந்த அளவுக்கு ஒரு ஆள் குடித்தா போதும். இப்போ நான் அந்த பாத்திரத்தில் காட்டின எல்லாத்தையும் ஒருத்தர் குடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த கிண்ணத்தில் இருக்கிற இந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டியை மட்டும் ஒரு ஆள் இன்டேக் பண்ணால் போதுமானது. கோல்டெல்லாம் பறந்து போயிடும். ஓகேவா, மறந்துடாதீங்க காய்ஸ். மறக்காமல் இது மாதிரி நல்ல கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஆர்கேபி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் ஜாம் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.